அடுத்தது நம்ம எட்சியில் என்னெல்லாம் செல் பண்ணலான்னு பார்க்கலாம். இந்த எட்சியில் பார்த்தீங்க அப்படின்னா முக்கியமாக ஹேண்ட்மேட் திங்ஸ் தான் செல் பண்ண முடியும் அப்படின்னு சொன்னேன் இல்லையா. ஸோ கைவினை பொருட்களாக இருக்கணும், அதுதான் ரொம்பவே முக்கியம். நம்ம வாங்கி ரீசெல் பண்ணக்கூடாது. ஈவன் ஹேண்ட்மேட் திங்காக இருந்தாலுமே நம்ம இப்போ நம்ம வீட்டு பக்கத்தில் பானை செய்கிற மாதிரியான ஆட்கள்லாம் நிறைய பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவங்கக்கிட்டேருந்து ஹோல்சேலாக வாங்கி நம்ம அப்படியே செல் பண்ண முடியாது, ஏன்னா அது நம்ம தனியாக செய்யலை அப்படின்றனால. ஆனால் ஒருவேளை அதே பானையை நம்ம வாங்கி அதில் ஒரு பெயிண்ட் பண்ணியோ இல்லை ஏதாவது கல் ஒட்டி அந்த மாதிரி அது டிசைனை மாற்றி நம்ம செல் பண்ணோம் அப்படின்னா அது அக்செப்ட் பண்ணுவாங்க. பேசிக்காக நம்மளோட சொந்த கைவேலைப்பாடு அந்த பொருளில் இருக்கணும், அதுதான் கான்செப்ட். இப்போ உங்களால் நீங்கள் நல்லா ட்ரா பண்ணுறீங்க, நீங்கள் நல்லா பெயிண்டிங் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களோட பெயிண்டிங்ஸை கார்டாக போடலாம், இல்லை டிஷர்ட்டில் டிசைனாக போடலாம். ஒருவேளை நம்மளாலே வீட்லேயே நம்ம டிஷர்ட்டில் பிரிண்ட் பண்ணி அனுப்புறது இங்கே இந்தியாவில் செய்துட்டு நம்ம யூஎஸ்க்கு அனுப்புகிறோம் அப்படின்னா ஷிப்பிங் சார்ஜ் ஆகும். அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இல்லையா, பொருள் அங்கே போய் செய்கிறதுக்கு நாள் ஆகும். ஸோ அந்த இதெல்லாம் அவாய்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, யூஎஸ்லேயே இருக்கிற பிரிண்டர்ஸ் கிட்ட நம்ம நம்மளோட ப்ராடக்டோட இமேஜஸ்லாம் கொடுத்துட்டு அதை லிங்க் பண்ணி வச்சுருந்தோம் அப்படின்னா யூஎஸ்லேருந்தும் பீப்புள் வாங்கலாம். பிரிண்ட் ஆன் டிமாண்ட் ஆட்கள்கிட்ட கொடுத்து அந்த மாதிரி நம்ம செய்யலாம். ஸோ இதை பற்றி டீட்டெயில்டாக அடுத்த செக்ஷனில் சொல்கிறேன். இப்போதைக்கு ஒரு பேசிக் கான்செப்ட் இது வச்சுக்கோங்க. அடுத்தது நம்ம டிஜிட்டல் ப்ராடக்ட்ஸ் செய்யலாம். பிரிண்டபிள் செல் பண்ணுறோம், பிரிண்டபிள் ஆர்ட், இல்லை டவுன்லோட் பண்ணுற மாதிரியான ஏதோ ஒரு குவில்லிங் பேட்டர்ன் இல்லைனா ஒரு எம்ப்ராய்டரி பேட்டர்ன், இதெல்லாம் நம்ம செல் பண்ணுறோம். எட்சியில் அடிஷ்னலாக வின்டேஜ் ஐட்டம் செல் பண்ணலாம். ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள பொருள் கூட வின்டேஜ் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. பட் எந்த பொருளெல்லாம் பீப்புளுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது, ஒருவேளை நீங்களுமே வின்டேஜ் திங்ஸ் செல் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா வின்டேஜ் பொருளில் பீப்புளுக்கு எது அட்மைரிங்காக இருக்கும் அந்த மாதிரியான திங்ஸ் நம்ம அப்புறமா சூஸ் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி செல் பண்ணலாம். அதே மாதிரி இந்தியாவிலேருந்து நம்மளால் அனுப்ப முடியுமா அப்படின்ற விஷயங்கள்லாம் நீங்கள் கண்டிப்பாகவே பார்த்துக்கணும். இப்போ ஒரு கண்ட்ரியில் உள்ள பழங்காலத்து ஐட்டங்களை அந்த கண்ட்ரிக்குள்ளேயே செல் பண்ணுறது கொஞ்சம் ஈஸி. ஆனால் வேறு கண்ட்ரிக்கு நம்ம ஷிப் பண்ணும் போது அதில் நிறைய கேள்விகள் வரதுக்கான சான்சஸ் இருக்குது, டிபெண்டிங் ஆன் எந்த டைப் ஆஃப் பொருள் நம்ம செல் பண்ணுறோன்றதை பொறுத்து. ஸோ அதனால் அதுக்கு தனியாக ஏதாவது கிளியரன்ஸ் ஏதாவது தேவைப்படுமா அப்படின்றத ஃபஸ்ட்டு செக் பண்ணிக்கோங்க. எனக்கு சொல்ல தெரியல, கன்ஃபார்மாக சொல்ல தெரியல. இதுக்கப்புறமா பார்த்தோம்னா ஆர்ட் அண்ட் கிராஃப்ட் செய்கிறதுக்கான டூல்ஸ் கூட நம்ம எட்சியில் செல் பண்ணலாம். இப்போ நான் சொன்ன இந்த எல்லா கேட்டகரியிலையும் நம்மளோட பர்டிகுலர் ப்ராடக்ட் எந்த கேட்டகரியை சேர்ந்தது அப்படின்றத நம்ம கஸ்டமர்ஸ்க்கு தெளிவாக சொல்லணும், டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கணும். அப்படின்றதுக்காக எட்சி கிரியேட்டிவ் ஸ்டாண்டர்ட்ஸ் அப்படின்னு கொண்டு வந்தாங்க. லாஸ்ட் இயர் 2024 எட்சியில் என்ன பண்ணாங்க அப்படின்னா புதுசாக ஒரு கான்செப்ட் கொண்டு வந்தாங்க. யார் பை பண்ணாலுமே நம்ம ஒரு கடையில் போய் ஒரு பொருள் வாங்குகிறோம் அப்படின்னா அந்த பொருளை ஹேண்ட்மேடாக அந்த செல் பண்ணுறவங்க செய்திருக்காங்களா, இல்லை அவங்க டிசைனிங் ப்ராசஸ் மட்டும்தான் அவங்களோடதா, ஹேண்ட் பிக்ட் பை அப்படின்னு ஒரு கான்செப்ட், இப்போ சோர்ஸ்டு பை, இப்படி தான் 4 விதமாக நம்மளோட எல்லா ப்ராடக்ட்ஸும் நம்ம கேட்டகரைஸ் பண்ணலாம். இது மட்டும் இல்லாமல் எட்சியோட க்ரியேட்டிவ் ஸ்டாண்டர்ட்ஸ் பற்றின ஃபுல் பாலிசியும் அவங்களோட பேஜில் நம்ம போய் பார்த்தோம் அப்படின்னா ஒரு தெளிவான கான்செப்ட் நமக்கு தெரியும், அவங்க என்ன செல் பண்ணலாம் செல் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்கன்றது. அதையும் இந்த வீடியோலேயே நான் சொல்கிறேன். ஸோ உங்களுக்கு இன்னும் ஈஸியாக இருக்கும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு அப்படின்னு நம்புகிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் மேட் பை அப்படின்னு பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் ஃபிசிக்கல் ஐட்டம்ஸ் எல்லாமே நம்ம ஹேண்ட்மேடாக செய்கிறது இல்லையா. இதுலேயுமே இன்னும் கொஞ்சம் கிளாஸிஃபிகேஷன்ஸ் இருக்குது. என்னெல்லாம் அப்படின்னு பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் ஹேண்ட் கிராஃப்டட், அதாவது நம்ம கையை யூஸ் பண்ணி இல்லை கையில் யூஸ் பண்ணுற மாதிரி பேசிக்கான மெஷின்ஸ், லைக் இப்போ ஒரு தையல் மிஷின் வச்சு ஒரு துணி தைக்கிறதா இருக்கட்டும், கட் பண்ணுற மாதிரி ஒரு டூல் வச்சு ஒரு ஃபர்னிச்சர் செய்கிறாங்க, இது எல்லாமே ஹேண்ட் கிராஃப்டட் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்தது பார்த்தோன்னா ஹேண்ட் ஆல்டர்ட். ஸோ இது என்னென்னா நார்மலாக கடையில் கிடைக்கிற ஏதோ ஒரு கமர்ஷியலாக இருக்கிற ஒரு பொருளை வாங்கி அதில் நம்ம ஏதாவது நம்மளோட கை வேலைப்பாடுனால அதை எதையா மாற்றிருந்தோம் அப்படின்னா அது ஹேண்ட் ஆல்டர்ட் ஐட்டம்ஸ் சொல்லுவாங்க. ஸோ இதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா ஒரு பேக் ஒன்று வாங்குகிறோன்னு வச்சுக்கோங்களேன், பல்காக ஜூட் பேக் வாங்குகிறோம், வாங்கிட்டு அதில் நம்ம எம்ப்ராய்டரி டிசைன் பண்ணுறது இல்லை ஃபெல்ட்டில் ஏதாவது ஃப்ளவர் மாதிரிலாம் கட் பண்ணி அதில் ஸ்டிச் பண்ணி அதை மாற்றுறோம் அப்படின்னா இது ஹேண்ட் ஆல்டர்ட். அடுத்தது ஹேண்ட் அசம்பிள், ஜுவல்லரி மேக்கிங்லாம் நம்ம பண்ணுவோம் இல்லையா, அதுக்குள்ளே அந்த பீட்ஸ் எல்லாம் தனித்தனியாக வைப்பாங்க, அதுக்கப்புறம் அதில் உள்ள ஒயர் தனியாக கிடைக்கும், அந்த ரிங்ஸ் எல்லாம் தனியாக கிடைக்கும். இது எல்லாத்தையும் நம்ம டூல்ஸ் வச்சு அதெல்லாம் ஜாயின் பண்ணி ஒரு ஜுவல்ஸ் மாதிரி ஒரு கமல் மாதிரியோ நெக்லஸ் மாதிரியோ அந்த மாதிரி ஏதாவது மேக் பண்ணுறோம் அப்படின்னா அது ஹேண்ட் அசம்பிள்.
ஸ்வெட்டர் இருக்குது அப்படின்னா அந்த ஸ்வெட்டரில் வந்து இந்த பேட்ச்லலாம் டிசைன்ஸ்லாம் குட்டி குட்டியாக விற்பாங்க இல்லையா, அந்த மாதிரியான திங்ஸை வந்து அதில் ஸ்டிச் பண்ணுறது. இந்த மாதிரி இது ரெண்டுமே வந்து வேறு வேறு கடையில் உள்ள பொருட்கள். பட் அந்த பொருட்களை நம்ம சேர்ந்து புதுசாக ஒரு பொருள் மாதிரி க்ரியேட் பண்ணுறோம். இது வந்து ஹேண்ட் அசம்பிள்டு. அதுக்கப்புறம் பார்த்தோன்னா கம்ப்யூட்டர் டூல்ஸ் யூஸ் பண்ணி பண்ணுற ஐட்டம்ஸ், ஆனால் ஃபிசிக்கலான ஐட்டம்ஸ். இப்போ உதாரணத்துக்கு பார்த்தோன்னா ஒரு லேசர் பிரிண்டரை யூஸ் பண்ணி ஏதோ ஒன்று கட் பண்ணி அதிலேருந்து ஏதாவது செய்து வைக்கிறோம், இல்லை 3D பிரிண்டரை யூஸ் பண்ணுறோம், இல்லைனா அந்த கிரிக்கெட் மெஷின் இருக்குது இல்லையா, அதில் நம்ம பேப்பர்லேயோ இல்லை வினைலில் கிளாஸில் அக்ரிலிக் ஷீட்டில் அதிலலாம் ஏதாவது டிசைன் கட் பண்ணி அதில் ஏதாவது செய்து செல் பண்ணுறோம் அப்படின்னா அது எல்லாமே இந்த மாதிரி டூல்ஸ் யூஸ் பண்ணி பட் ஸ்டில் மேனோட இன்வால்வ்மெண்ட் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி நம்ம செய்கிறதுமே அக்செப்ட் பண்ணுவாங்க. இந்த மேட் பை அ செல்லரில் விற்கக்கூடாத பொருட்கள் என்ன அப்படின்ற லிஸ்ட்டும் இருக்குது. ஏற்கனவே மேனுஃபேக்சரர் கொடுத்த ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் படி ஒரு அசம்பிள் பண்ணுற மாதிரி ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அதை அசம்பிள் பண்ணி நம்ம செல் பண்ணக்கூடாது. இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தோன்னா ஒரு பசில் பீஸ் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த பசில் பீஸ் வந்து ஃபுல்லாக ஃபிக்ஸ் பண்ணி அதை நம்ம செல் பண்ணோம் அப்படின்னா அது தப்பு. டைமண்ட் பெயிண்டிங் அப்படின்னு இருக்குல்ல, அதில் நம்ம அந்த டைமண்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணி மேக் பண்ணி அதை நம்ம செல் பண்ணோன்னா அது தப்பு. ஏன்னா ஏற்கனவே அது ஒரு டிஐஒய் கிட்டு தான். அந்த கிட்டை வாங்கி கஸ்டமர்ஸ் செய்கிறதுக்காக உள்ள பொருள் அது. அதை நம்ம வாங்கி செய்து அதை செல் பண்ணுறது தப்பு. இன்னொரு எக்ஸாம்பிள் பார்த்தோன்னா இப்போ வந்து ஒரு லெகோ செட் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அதை வாங்கி அந்த லெகோ செட் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணி அதை செல் பண்ணோன்னா அதுவும் தப்பு. ஸோ இதெல்லாம் எட்சியில் செல் பண்ணக்கூடாது. இது மட்டும் இல்லாமல் ஒரு சாதாரண ஒரு கொஞ்சோண்டு உள்ள ஸ்டிக்கர் மாதிரி ஏதோ ஒன்று வாங்கி நம்ம ஏற்கனவே உள்ள ஒரு பொருளில் ஸ்டிக்கரை மட்டும் ஆட் பண்ணி நம்ம அதை செல் பண்ணோம் அப்படின்னா அது தப்பு. இது டிசைன் பை அ செல்லர். ஸோ இதுலேயுமே எதெல்லாம் செல் பண்ணலாம் செல் பண்ணக்கூடாது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இந்த டிசைன்ஸ் எல்லாம் செல்லரோட ஒரிஜினல் டிசைனாக இருக்கணும். இப்போ கேன்வா, கிரியேட்டிவ் ஃபேப்ரிக் அந்த மாதிரி நிறைய வெப்சைட்ஸ் இருக்குது. அதில் உள்ள ஒரு பர்டிகுலர் டிசைனை அப்படியே எடுத்து நம்ம அப்படியே போட்டுட்டு இது வந்து என்னோடய டிசைன் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடாது. அதில் சில விதமான எடிட்டிங்லாம் பண்ணி நம்ம ஒரு டிஜிட்டல் ப்ராடக்டாக யூஸ் பண்ணலாம். பட் அதை அக்செப்ட் பண்ணுறதுக்குமே சில விதமான ஃபேக்டர்ஸ் இருக்குது. அதை பற்றி இன்னொரு வீடியோவில் நம்ம பார்க்கலாம். பட் பேசிக்காக நம்மளோட ஒரிஜினல் டிசைனாக இருக்கணும். ஸோ இதில் என்னெல்லாம் இன்க்ளூட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா டிஜிட்டல் டவுன்லோட்ஸ். இப்போ உதாரணத்துக்கு நான் ஏற்கனவே சொன்னேன், ஒரு எம்ப்ராய்டரி பேட்டர்னோ இல்லை ஒரு க்ராஷட் பேட்டர்ன் அந்த மாதிரி ஏதாவது ஒரு பேட்டர்ன் நம்ம செல் பண்ணுறோம், அது வந்து நம்ம டிசைன் பண்ண நம்மளோட ஒரிஜினல் டிசைன். இது வந்து ஒரு கிராஃபிக் டிசைனாக இருக்கலாம், ஒரு டெக்ஸ்ட்டாக இருக்கலாம், ஒரு லோகோக்கான டிசைன் மாதிரி இருக்கலாம், இல்லைனா ஒரு ஆடியோவாக இருக்கலாம். பட் எதுவாக இருந்தாலும் இது வந்து நம்ம விற்கிற செல்லரோட ஒரிஜினல் கண்டென்ட்டாக இருக்கணும். அதே போல் ஒரு டிஜிட்டல் ஃபார்மேட்டில் நம்ம செல் பண்ணுறோம் அப்படின்னா அது வந்து டிஜிட்டல் டவுன்லோடில் வரும். இது வந்து எப்போவுமே டிசைன் பை அப்படின்னு தான் இருக்கும் எல்லா டிஜிட்டல் ப்ராடக்ட்ஸுமே. அடுத்தது நம்மளோட ஓன் டிசைன், பட் இன்னொருத்தர் வந்து அதை பிரிண்ட் பண்ண போகிறாங்க ஒரு ப்ரொடக்ஷன் பார்ட்னர் வச்சு, ஒரு பிரிண்ட் ஆன் டிமாண்ட் சர்வீசஸ் மூலமாக. அடுத்தது செல்லர் ப்ராம்ப்டட் ஏஐ கிரியேஷன்ஸ். ஸோ இதிலேருந்து என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, நம்ம ஆஸ் அ செல்லர் நம்மளே ஒரு ப்ராம்ப்ட் கொடுத்து ஏஐ டூல்ஸ் மூலமாக ஜென்ரேட் பண்ண இமேஜஸ், டிசைன் பண்ண திங்ஸ் ஏதாவது அப்படின்னாலுமே அதை நம்ம செல் பண்ணலாம். ஆனால் அந்த ஏஐக்கு நம்ம கொடுக்குற ப்ராம்ப்ட்ஸ் வந்து நம்மளோட சொந்த ப்ராம்ப்ட்ஸாக இருக்கணும். ஏஐ மூலமாக செய்த பொருட்களை வந்து நம்ம ஏஐ மூலமாக தான் செய்திருக்கோம் அப்படின்ற இன்ஃபர்மேஷனுமே நம்மளோட ப்ராடக்டில் நம்ம கொடுக்கணும். செல் பண்ணக்கூடாதது அப்படின்னு பார்த்தோன்னா, இந்த ஏஐக்கு யூஸ் பண்ணுற ப்ராம்ப்ட்ஸையே கூட ப்ராம்ப்ட் பண்டில் அப்படின்லாம் நிறைய செல் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதெல்லாத்தையுமே ஸ்டாப் பண்ணிட்டாங்க. நம்ம ஒரு டிசைனை நம்ம ஏஐ மூலமாக க்ரியேட் பண்ணுறோம் அப்படின்னா அதில் நம்மளோட ஹியூமன் இன்வால்வ்மெண்ட் எப்போ இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா, நம்ம அதுக்கு ஒரு ப்ராம்ப்ட் வந்து கொடுக்கும்போது. ஸோ அந்த ப்ராம்ப்டையுமே இன்னொரு ஆள்கிட்ட இருந்து வாங்கிட்டு அதை யூஸ் பண்ணி நம்ம செய்தோம் அப்படின்னா இட் டசன்ட் மேக் சென்ஸ் இல்லையா. ஸோ இந்த மாதிரி ஒரு கேட்ச் வச்சுருக்காங்க. வேறு யாரோ ஒருத்தரோட டிஜிட்டல் ஒர்க்ஸ் எல்லாமே சேர்த்து ஒரு கலெக்ஷனாக இது ஒரு கலெக்ஷன் அப்படின்னு நம்ம செல் பண்ணக்கூடாது. இண்டிவிஜுவலாக கூட இன்னொருத்தரோட டிசைனை நம்மளோட டிசைன்னு சொல்லி வைக்கக்கூடாது. அதுக்கப்புறம் ஏற்கனவே இருக்கிற ஒரு டிசைனை வந்து ஒரு பிரிண்ட் ஆன் டிமாண்டில் நம்ம கொடுத்து செல் பண்ணக்கூடாது. இப்போ பிரிண்ட் ஆன் டிமாண்ட் சர்வீசஸ்காரங்களுமே அவங்களே சில விதமான டிசைன்ஸ் வந்து ஏற்கனவே வச்சுருப்பாங்க. அந்த டிசைன்ஸை அப்படியே அவங்கக்கிட்ட இருந்து பிரிண்ட் பண்ணி கஸ்டமருக்கு அனுப்புகிற மாதிரி நம்ம பண்ணக்கூடாது. ஏன்னா இது வந்து நம்மளோட இன்வால்வ்மெண்ட் இல்லை அப்படின்றனால. அடுத்தது ஹேண்ட் பிக் பை அ செல்லர். ஸோ இதில் என்னெல்லாம் இன்க்ளூட் ஆகும் அப்படின்னு பார்த்தோன்னா, ஃபர்ஸ்ட் வந்து விண்டேஜ் ஐட்டம்ஸ்.
இது மட்டும் இல்லாமல் விண்டேஜ் கண்டென்ட் கூட நம்ம செல் பண்ணலாம் டிஜிட்டல் ஃபைலாக. இப்போ வந்து விண்டேஜ் ஃபோட்டோகிராஃப்ஸ் இல்லைனா விண்டேஜ் பேட்டர்ன்ஸ், பட் அதுக்கு எல்லாமே உள்ள காப்பிரைட் இஷ்யூஸ்லாம் ஏதாவது இருக்கா அப்படின்றதெல்லாம் செக் பண்ணி அதுக்கு பெர்மிஷன்லாம் வாங்கி நம்ம வந்து அதை வந்து ஒரு டிஜிட்டல் ஃபைலை ஒரு பிடிஎஃபாக வச்சுருந்தோம் அப்படின்னா அதையுமே நம்ம செல் பண்ண முடியும். அடுத்தது ஐட்டம்ஸ் ஃப்ரம் நேச்சர், அதாவது மேன்மேடாக இல்லாமல் இயற்கையாகவே கிடைக்கிற பொருட்கள். இப்போ உதாரணத்துக்கு பார்த்தோன்னா சில விதமான பிளான்ஸ், ராக்ஸ், சீஷெல் இந்த மாதிரியான விஷயங்களை வந்து நம்மளே கலெக்ட் பண்ணி அதை நம்ம இந்த ஹேண்ட் பிக்ட் ஐட்டமாக செல் பண்ணலாம். இன்னும் சில எக்ஸாம்பிள்ஸ் அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா ட்ரைட் ஃப்ளவர்ஸ், அதுக்கப்புறமா பட்டர்ஃப்ளை இருக்கும் இல்லையா, அந்த இறந்து போன பட்டர்ஃப்ளையோட விங்ஸை வந்து அப்படியே ப்ரிசர்வ் பண்ணி ஃப்ரேம் பண்ணி செல் பண்ணுவாங்க, அந்த மாதிரி பண்ணலாம். பட் இது எல்லாமே நம்மளே எடுத்த பொருட்களாக இருக்கணும் அப்படின்றது முக்கியம். ஹோல்சேலாக ஒரு இடத்துல வாங்கி அதை அப்படி நம்ம செல் பண்ணக்கூடாது. அடுத்தது கிஃப்ட் பேஸ்கெட்ஸ். இப்போ வந்து பேபி ஷவருக்கான திங்ஸ் வந்து ஒரு கிஃப்ட் பேஸ்கெட்டாக கொடுக்குறோம் அப்படின்னா மேபி ஒரு டவல், சாஃப்ட் டாய் ஏதாவது ஒன்று, ட்ரெஸ் செட்டு, கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் சேர்த்து அரேஞ்ச் பண்ணி அந்த பேஸ்கெட்டை நம்ம செல் பண்ணலாம். இதில் பார்த்தீங்க அப்படின்னா இது ஒவ்வொன்றுமே நம்ம தயாரித்த பொருளாக இருக்கணும் அப்படின்னு கிடையாது. எல்லாமே தனித்தனியாக கமர்ஷியலி அவைலபிளான பொருளை அரேஞ்ச் பண்ணி பக்கா ஃபார்மேட்டில் நம்ம கிஃப்ட் ஐட்டமாக கொடுக்குறோம். அடுத்தது இந்த ஹேண்ட் பிக் ஐட்டம்ஸில் எதெல்லாம் செல் பண்ணக்கூடாது அப்படின்னு பார்த்தோன்னா ஒரு 20 இயர்ஸுக்கு உள்ள பொருள் அதை வந்து விண்டேஜ் அப்படின்ற மாதிரி சொல்லி விற்கக்கூடாது. ஈவன் அந்த பொருள் வந்து விண்டேஜ் பொருள் மாதிரி பார்க்குறதுக்கு இருந்தாலுமே அந்த நேம் சொல்லி நம்ம தப்பாக செல் பண்ணக்கூடாது. அதே மாதிரி கமர்ஷியலாக இருக்கிற கிஃப்ட் பேஸ்கெட்டை அப்படியே வாங்கி நம்மளோட பிராண்ட் நேமை போட்டு கொடுத்தோம் அப்படின்னா அது தப்பு. அடுத்தது சோர்ஸ் பை அ செல்லர். ஸோ இதில் என்னெல்லாம் வரும் அப்படின்னு பார்த்தோன்னா ஃபர்ஸ்ட் வந்து கிராஃப்ட் சப்ளைஸ். ஆனால் சில விஷயங்கள் நீங்கள் நோட் பண்ணணும். என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ நான் வந்து கிராஃப்ட் டூலில் குவில்லிங் செய்கிறேன் அப்படின்றனால அந்த குவில்லிங்கோட டூல் வந்து செல் பண்ணிட்டு அப்படின்னு வந்த ஆர்டரை எடுத்துகிட்டு போய் கொடுக்கும்போது பார்த்தோன்னா போஸ்ட் ஆஃபீஸில் சொல்லிட்டாங்க இது வந்து ஷார்ப் ஐட்டம். ஆக்சுவலி அது ஷார்ப் கிடையாது, நான் பொருளை ஓப்பன் பண்ணி கூட காமிச்சேன், பட் ஸ்டில் அதனால என்னால் அந்த ப்ராடக்ட் அதுக்கப்புறம் அனுப்பவே முடியல. வேணும்னா ப்ரைவேட் கொரியர்ஸ் மூலமாக அனுப்பலான்னு சொன்னாங்க. பட் ப்ரைவேட் கொரியரில் நான் அனுப்பினேன் அப்படின்னா அதுக்கு நிறைய காசு ஆகும். அந்த காசை கொடுத்து ஷிப் பண்ணி கஸ்டமர் வாங்குறதுக்கு விருப்பம் இல்லை, பிகாஸ் அது ரொம்ப பெரிய அமௌண்ட். அதனால சரி அப்படின்னா அந்த ஆர்டரே நான் கேன்சல் பண்ண வேண்டியதாகிடுச்சு. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ நம்ம என்ன ப்ராடக்ட் செல் பண்ணுறோம் அப்படின்னு நம்ம ஒரு டூல் செல் பண்ணுறோன்னு முடிவு பண்ணோம் அப்படின்னா அந்த டூல் வந்து சேஃபாக நம்மளால் ஷிப் பண்ண முடியுமா, அது அக்செப்டபிளா, ஏன்னா நம்ம வந்து ஒரு கண்ட்ரி விட்டு இன்னொரு கண்ட்ரிக்கு அனுப்புறனால இந்த மாதிரியான டீட்டெயில்ஸ் கொஞ்சம் நிறையவே தெரிஞ்சு வச்சுக்கணும். ஃபஸ்ட்டு இன்வெஸ்ட் பண்ணி நிறைய வாங்கிடாதீங்க. ஒரு வேளை கிராஃப்ட் டூல் செல் பண்ண போகிறீங்க அப்படின்னாலுமே ஒரு லிமிட்டட் நம்பரில் வச்சுக்கோங்க, அனுப்ப முடியுமான்றதை கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் தெரிஞ்சதுக்கப்புறமா இந்த டெசிஷன் எடுங்க. அடுத்தது பார்ட்டி சப்ளைஸ். நம்ம மேக் பண்ணி செல் பண்ணுறது அப்படின்னு ஹேண்ட்மேட் ஐட்டமாகவுமே நிறைய செல்லர்ஸ் செல் பண்ணுறாங்க. அப்படி இல்லாமல் நம்ம வாங்கி விற்கிறதுல இந்த பார்ட்டி சப்ளைஸ் அக்செப்டபிள். டேபிள் டெக்கரேஷன், பலூன்ஸ், பார்ட்டி ஃபேவர், அப்புறம் கிஃப்ட் ரேப், இது எல்லாமே கூட நம்ம செல் பண்ணலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா பையர் பர்சனலைஸ்ட் ஐட்டம்ஸ். இப்போ ஒரு வேளை நமக்கு வந்து ஒரு ப்ரொடக்ஷன் பார்ட்னர் இருக்காங்க, ஒரு பிரிண்ட் ஆன் டிமாண்டில் நம்ம என்னமோ செய்ய போகிறோம், அதில் வந்து பையர் கொடுக்குற டெக்ஸ்ட்டோ இல்லை பையர் கொடுக்குற இமேஜை நம்ம கொடுத்து பிரிண்ட் ஆன் டிமாண்டில் பிரிண்ட் பண்ணி செல் பண்ணுறது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கல்யாணம்னு வச்சுக்கோங்களேன், கப்புள்ஸோட நேம் இனிஷியல்ஸ் போட்ட டிஷர்ட் வந்து இத்தனை காப்பீஸ் வேணும், இல்லைனா ஒரு பர்டிகுலர் டேட் போட்டு வேணும், இல்லை ஒரு ஃப்ரேஸ் அவங்களே கொடுக்குறாங்கன்னா அதை அக்செப்ட் பண்ணுவாங்க. இல்லை ஒரு ஃபோட்டோகிராஃப் கொடுத்து இந்த ஃபோட்டோகிராஃபை யூஸ் பண்ணி நீங்கள் எனக்கு பிரிண்ட் பண்ணித்தாங்க அப்படின்னு கேட்டாங்கனாலும் அதை செய்கிறதுமே HCயில் அக்செப்ட் பண்ணுவாங்க. இது வந்து பர்சனலைஸ்ட் அப்படின்னாலுமே பையரோட பர்சனலைஸ்ட் ஐட்டம்ஸை நம்ம பிரிண்ட் பண்ணி செல் பண்ணுறது வந்து அக்செப்டபிள். இந்த சோர்ஸ் பை செல்லர்லேயுமே என்ன பொருளெல்லாம் விற்கக்கூடாது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தோன்னா ஒரு நார்மல் நம்மளோட ப்ராடக்ட்ஸ், ஜெனீரிக்காக உள்ள ரீசோல் ப்ராடக்ட்ஸ், அதே மாதிரி பிளாங்க் ஐட்டம்ஸ், டிஷர்ட்லேயுமே டிசைனே இல்லாத டிஷர்ட், பிளெயின் டிஷர்ட், இல்லைனா பிளெயினான டம்ளர், பிளெயினான ஹேட், இது எல்லாத்தையுமே கிராஃப்ட் சப்ளை அப்படின்னு அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. ஸோ என்னெல்லாம் செல் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து நம்மளோட ஹேண்ட்மேட் திங்ஸ், டிஜிட்டல் ப்ராடக்ட்ஸ், நம்ம டிசைன் பண்ண ப்ராடக்ட், விண்டேஜ் ஐட்டம்ஸ், கிராஃப்ட் பண்ணுற டூல்ஸ், இதெல்லாம் தான் நம்ம செல் பண்ணலாம். யார் செல் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோன்னா அவங்க எந்த கண்ட்ரீஸ்லலாம் பெர்மிஷன் கொடுத்துருக்காங்களோ அந்த கண்ட்ரீஸ்ல இருந்தெல்லாம். ஸோ வேர்ல்டு வைடாக நிறைய கண்ட்ரீஸில் உள்ள செல்லர்ஸ் இருந்துகிட்டு இருக்காங்க.
அவங்க செல் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ நம்மளோட இந்தியாவில் ஒரு 2 இயர்ஸாக எட்ஸி வந்து கொஞ்சம் பேன் பண்ண மாதிரி வச்சுருந்தாங்க. 2 இயர்ஸ் கழிச்சு அவங்க அந்த ஃபினான்ஸில் உள்ள திங்ஸ் எல்லாம் மாற்றினதுக்கப்புறம் இப்போ தான் திருப்பி நியூ செல்லர்ஸை ஆன்போர்ட் பண்ணுறாங்க. அதனால நம்ம இந்தியாவில் இருந்துமே நம்ம செல் பண்ணலாம். யாருக்கெல்லாம் செல் பண்ணலாம்னா வேர்ல்டு ஃபுல்லாக எங்கேனாலுமே செல் பண்ணலாம். பட் நம்ம அதை டிசைட் பண்ணிக்கலாம். ஒன்று பார்த்தோன்னா நம்ம ஃபிசிக்கல் ப்ராடக்ட்ஸ் செல் பண்ணும் போது நம்ம எந்த கண்ட்ரியோட டெஸ்டினேஷன் எடுக்கிறோம் அப்படின்னு இருக்கும். ஓகே, நம்ம லிஸ்டிங் க்ரியேட் பண்ணும் போது பார்க்கலாம் நம்ம எந்த கண்ட்ரிஸ்க்கெலாம் செல் பண்ணுறோம் அப்படின்றத நம்மளே முடிவு பண்ணிக்கலாம். எல்லா கண்ட்ரிக்கும் அனுப்பணும் அப்படின்னாலும் மென்ஷன் பண்ணிக்கலாம். இல்லை பர்டிகுலர் கண்ட்ரீஸ்க்கு மட்டும்தான் செல் பண்ண விரும்புகிறீங்க, லைக் யூஎஸ்க்கு மட்டும்தான் ஷிப் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, இல்லை யூரோப்புக்கு மட்டும்தான் ஷிப் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, கேனடா மட்டும்தான் அப்படின்னா அப்படியுமே நம்ம ஸ்பெசிஃபிக்காக கூட சூஸ் பண்ணிக்கலாம். அது நம்மளோட இஷ்டம். இந்தியாவில் யாருக்கும் செல் பண்ண முடியாதுன்னு சொல்லியிருக்கேன். டிஜிட்டல் ப்ராடக்ட்ஸ் வந்து வேர்ல்டு வைடு யாராக இருந்தாலுமே வாங்கிக்கலாம். அப்படி இல்லாமல் ஒரு வேளை இந்தியாவிலேருந்து யாராவது ஆர்டர் பண்ணணும்னு நினச்சாங்கன்னா இப்போதைக்கு பண்ண முடியாது. இந்தியன் பையர்ஸால் வாங்க முடியாது அப்படின்றது எல்லா விதமான ப்ராடக்ட்டுக்குமே அப்ளிகபிள் இப்போதைக்கு ஃப்ரம் இந்தியன் செல்லர்ஸ். வேறு கண்ட்ரியில் உள்ள செல்லர்ஸ் கிட்டேருந்து நீங்கள் பொருள் வாங்கலாம். ஆனால் இந்தியாவில் உள்ள செல்லர்கிட்ட இருந்து எட்ஸி மூலமாக பொருள் வாங்க முடியாது இப்போதைக்கு.